ரமேஷ் சார், நீங்க சொன்ன தவா சிக்கனை இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே. இந்த போட்டியெல்லாம் முடியட்டுங்க. நீங்க எல்லாருமே நம்ம கடைக்கு ஒரு நாள் வாங்க. தவா சிக்கன் என்ன, இன்னும் பல டிஷ் ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடுவோம். சூப்பர். ஆனா நீங்க சிக்கன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். நானும் ரமேஷும் ஒரே கடையில தான் வாங்கணும். ஓ, தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்திருப்பேனே. நான் வெளியே போய் ரைட்டு திரும்பினதும் ஒரு கடை இருந்துச்சு. அவங்க கிட்டயும் சொல்லி நல்ல சிக்கனா கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்க இன்னும் சரவணனை காணும். அப்ப அர்ச்சனா சொன்ன மாதிரி அவர் போட்டியில கலந்துக்கல போல இருக்கு. அப்பாடா, தலைவலி முடிஞ்சிருச்சு. எங்க ஹேனா, உங்க ஃப்ரெண்டு சரவணனை தெரியுங்களா? ஆமாங்க. அவர் தான் வரமாட்டாருன்னு சொல்லிக்கிட்டாங்களாமே. என்னமோ ஊர்ல காப்பு கட்டிருக்காங்க, நான்வெஜ் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராமே. ஆமா, நானும் அப்படிதாங்க கேள்விப்பட்டேன். ஆனா எப்படியாவது சரவணன் வந்தா பரவாயில்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்துட்டு பாதியிலே கிளம்பி போனா மனசு கஷ்டமா இருக்கும்ல. பேசாம இதுக்கு விளையாடி தோத்துட்டே போலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் உங்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாம என்னங்க பண்ண முடியும்? The Great Indian Cooking Competition 2021 உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டோட இந்த மாபெரும் போட்டி பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோ ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். 6 கண்டஸ்டன்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல இருந்து 3 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. பல தடைகளை தாண்டி இன்னைக்கு டாப் 6 கண்டஸ்டன்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததா மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எந்த மாதிரி புதுவிதமான சேலஞ்சஸ் இருக்க போகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஈகரா வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே ஆர்வத்தோட தான் இருக்கேன். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் இது. சோ ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வெல்கம் ஜட்ஜஸ். நான் இதை சொல்லியே ஆகணும். உங்களுக்கே வந்து ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள வரும்போது பயங்கர உற்சாகமா கை தட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜட்ஜஸ், நீங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கீங்க. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அங்க அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, எங்கெங்கெல்லாம் அவங்களை கண்டிக்கணுமோ அங்க கண்டிச்சு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஃபினாலேவை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். சோ 6 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த 6 பேர்ல இருந்து 3 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம் நாங்க எல்லாரும். சோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு தருணத்துல? ஏன்னா அவங்க ரொம்பவே டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். few words இத பத்தி ஷேர் பண்ணுங்க மேம். குட் மார்னிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். இவ்வளவு தடைகளையும் தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அண்ட் உங்க எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களை யார் ஜெயிச்சு வந்தாலும் எங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஸோ டூ யுவர் பெஸ்ட். ஓகே. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே அவங்க எங்களோட ரொம்ப மிங்கில் ஆயிட்டாங்க எல்லாரும். சோ அதனாலதான் எங்களை பார்த்த உடனே சந்தோஷம். எங்களுக்கு அதை விட சந்தோஷம் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற போது எங்களுக்கு ஒரு குடும்பத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பயம் இருக்கக்கூடாது மனசுல. பயம் இல்லாமல் நல்லா தைரியமா, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சமைக்க போறீங்க. Do the best, all the best. Congratulations for your next step. சோ ஜட்ஜஸ் வந்தாச்சு. அடுத்ததா வந்து கண்டஸ்டன்ட்ஸை கூப்பிட்டுடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ கண்டஸ்டன்ட்ஸ் மேல வரலாம் இல்லையா? ஜெயந்தி, ஹேனா, சல்மா, ரமேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் சரவணன். இப்பவே தயாராகி வந்துட்டீங்களா? சூப்பர். பட் ஐ ஹேவ் டு சே திஸ் ஜட்ஜஸ், ஆரம்பத்துல இருந்தே நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா, எஸ்பெஷலி கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும், எங்கெங்க அட்வைஸ் கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், எங்கெங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கரெக்டா ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சா? ஓ
சரவணன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரவணன் எங்க இருக்கீங்க? சரவணனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட காணோம். சரவணன் எங்க இருக்கீங்க? சோ எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வந்துட்டாங்க. சரவணன் மட்டும் தான் வரல. ஒரு கண்டஸ்டன்ட்காக வெயிட் பண்றது எவ்வளவு கரெக்டா இருக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் சரவணன் வரலனா நம்ம போட்டியை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ வித் தி கவுண்ட் டவுன் நினைக்கிறேன். 10 9 8 7 6 5 4 3 2 1. சரவணன் வந்துட்டாரு. என்ன நீ இது போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறாரு. தா இங்க பாரு, எல்லாம் இவ வேலையா தான் இருக்கும். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க கலந்துக்கோங்க, வரத பாத்துக்கலாம்னு சொல்லி அவதான் எடுத்து சொல்லிருப்பா. அப்ப கோயிலுக்கு காப்பு கட்டினது? இந்த வீட்ல நீயும் நானும் தான் ஆதி. எது பண்ணாலும் தப்பு. மத்தவங்க எல்லாரும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கான லைசென்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல நீ கண்டிப்பா இந்த விஷயத்துக்குலாம் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் கோயில் சம்பந்தப்பட்டது. நிச்சயமா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படியா சொல்ற? இரு, இத அத்தை கிட்ட சொல்வோம். சந்தியா, அத்தை மாமாவெல்லாம் லெஃப்ட்ல டீல் பண்ற போல இருக்கு. நீ ஏன் அப்படி சொல்றன்னு எனக்கு புரியுது. ஆனா அவரு போட்டியில கலந்துக்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல அர்ச்சனா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாராதி, காரணம் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச போட்டியில கலந்துக்காம இருக்கிறதுக்கு தான் காரணம் இருக்கு. இதுக்கு என்னன்னு தெரியலையே. ஏண்டா, உனக்கு தான் தெரியுமா? எனக்கு தெரியாதா நீ? அவனுக்கும் தெரியாது. சந்தியா, சரவண மாமா போட்டியில கலந்துக்கணும், ஜெயிச்சு பரிசு வாங்கணும்னு எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது? அதான் கோவில்ல காப்பு கட்டியாச்சுல. நீ பாட்டுக்கு இப்படி யார் சொல்றதையும் கேட்காம அவர் இப்படி மேடை ஏத்தி விட்டுருக்கியே. நாளை பின்னாடி சாமி குத்தமாயி யாருக்காச்சும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல அர்ச்சனா, இது விஷயமே வேற. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா உனக்கே எல்லாம் தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? எப்படி ஒத்துக்க வச்சிங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆதி, சந்தியா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இவ தான் இந்த குடும்பத்தையே தூக்கி சுமக்கிற ஒரே மருமக. இவங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. புருஷனை கொண்டாந்து இந்த அளவுக்கு மேடை ஏத்தி அழகெல்லாம் பாக்குறாங்க. நாமெல்லாம் அப்படியா தென்காசி பக்கத்துல சின்னதா ஒரு ஜவுளி கடை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அர்ச்சனா, எதுக்கு இப்ப கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க முதல்ல. சரவணன்,
லேட்டா வந்து போட்டியை எங்க மிஸ் பண்ணிடுவீங்களோன்னு எல்லாரும் பயந்துட்டே தான் இருந்தோம். கரெக்டான டைம்க்கு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. வெல்கம். சீக்கிரம் வாங்கம்மா, அண்ணன் ஸ்டேஜ்ல நிக்குது. வாங்க அத்தை. வாமா, வாங்க பாருங்க அத்தை, வாங்க வாங்க. இவ என்ன பண்ணிருக்கா அத்தை? இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க அத்தை. கோவிலு சாமி விஷயம் சொன்னா கூட கேட்காம மாமாக்கும் அத்தைக்கும் பிடிக்காது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். இவ கேட்கவே மாட்டேங்கிறா. அர்ச்சனா, போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த விஷயம் எல்லாம் பேசிக்கலாம். எல்லாரும் வாங்க, போய் உட்காரலாம். வாங்க போங்கம்மா. அத்தை, மாமா, அத்தை. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு குடுக்கலான்னு பிளான் பண்ணி சொதப்பிருச்சா? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஏய் ஏய், ஆதி, என்ன ஆதி? உங்க அம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா போறாங்க. இவன் நக்கல் பண்ணிட்டு போறா. அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ? ஒரு மண்ணும் புரியல அண்ணி. வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. டேய் ஆதி, ஆதி, டேய். ஒண்ணுமே புரியல. சோ இது ஒரு சிக்கன் ரவுண்ட். என்னடா ரொம்ப காமனா இருக்கே, சிக்கனை வச்சு ஈஸியா சமைச்சிடலாமே, எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் தானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் அது கிடையாது. இது எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் நீங்க எவ்வளவு டேஸ்டியாவும் எவ்வளவு வித்தியாசமா பண்றீங்க அப்படிங்கறதும் ரொம்ப பெரிய சேலஞ்சா தான் இருக்க போகுது. இருந்தாலும் இது முக்கியமான கட்டங்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படாம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா கரெக்டா டேஸ்டா சமைச்சிருங்க. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்களே கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிருக்கோம். சோ எல்லாரும் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தானே வாங்கிட்டீங்க? சூப்பர். சோ எவ்வளவு டேஸ்டியான டிஷ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க. இந்த ரவுண்ட நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம். அதுக்குள்ள செம டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுங்க. உங்களுக்கு ஜட்ஜஸ் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி. சோ அதுக்கு ஏத்த மாதிரியான கரெக்டா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சமைங்க. ஓகேவா? ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. சார் இந்தாங்க சார். மிஸ்டர் சரவணன் சார், இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆச்சரியமா இருக்கு, வந்துட்டீங்களே. கோவில்ல காப்பு கட்டியாச்சு. நான்வெஜ் சமைச்சா சாமி குத்தம்னு என்னென்னமோ சொன்னாங்க. நோ நோ ப்ளீஸ், எதுவும் சொல்லிடாதீங்க, வேண்டாம். பரவாயில்ல, யோசிச்சு நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. இதுதான் புத்திசாலித்தனம். இத பாருங்க சரவணன், வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். சாமி எங்கேயும் போயிடாது, அங்கேயே தான் இருக்கும். போனதும் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். போட்டி ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சார். வாழ்த்துக்கள் சரவணன். நன்றி. எனிவே, ஆல் தி கண்டஸ்டன்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பர். சோ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கணும்னா contestants you have to go to your place. உங்களோட இடத்துக்கு போங்க, போட்டி ஆரம்பிச்சிடலாம். ஏமா சந்தியா, எனக்குமே ஒன்னும் புரியல. சரவணன் இப்படிலாம் தடாலடியா பண்றவ இல்லையே. நீங்களும் என்னமா அமைதியாவே இருக்கீங்க? ஒருவேளை சரவண கஷ்டப்பட்டிருக்கான், அந்த பலன் அவனுக்கு கிடைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல கோயில் பூசாரி எதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரா? என்னமா நடந்துச்சு? யாரும் எதுவும் பேச வேண்டாம். போட்டி ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். இது முடியட்டும், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். பேசாம அமைதியா இருங்க. contestants உங்களோட இடத்துல செட்டில் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்க முன்னாடி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, ஏன்னா எல்லா ரவுண்ட்லயும் இதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ பொருட்கள்லாம் இருக்கு, சண்டை போடாம என்னென்ன தேவையான பொருட்களும் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட ஃபினிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு 15 மினிட்ஸ் மட்டும் தான், நோ எக்ஸ்ட்ரா டைம். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க 6 பேர்ல இருந்து 3 பேர் அடுத்த ரவுண்டுக்கு போக போறீங்க. சோ அந்த சீரியஸ்னஸோட சமைங்க, அதே நேரத்துல அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? your time starts now.
கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பயங்கரமா பரபரப்பா சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு போய் பேச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் போனா ஓகே, டென்ஷன் ஓகே, ஆயிடுவாங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அப்படியே அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு அங்க இருந்து ஒண்ணும் தெரியல. ஓ, கிட்ட அப்படியா? வர தான் தெரியுது. என்ன முடிச்சிட்டீங்களா ஆல்மோஸ்ட்? ஒண்ணு இல்ல மேம், ஜஸ்ட் சிக்கன் வெந்தா போதும். சிக்கன் வெந்தா போதும். ஓகே ரைட். என்ன டிஷ்? சிக்கன் கிரேவி மேம். தவா சிக்கன் கிரேவி. தவா சிக்கன் கறி. ஓகே, ஒரு டிஷ் தானா? ஆமா, ஒண்ணுதான். ஒண்ணு பண்ணாலும் நச்சுன்னு பண்றோம். கண்டிப்பா. சூப்பர். ஓகே, சோ முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க போல இருக்கே. முடிச்சிட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா மேம். சூப்பர். கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பயங்கரமா சமைப்பாங்கன்னு பார்த்தா ஜாலியா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹேனா, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன சிக்கனையே காணோம்? சூப்பர். ஓகே, சோ லாஸ்டா ஹலோ தென்காசி சரவணன், உங்களை பத்தி நிறைய சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? பதில் சொன்னா மார்க்ல குறைக்க மாட்டாங்க சார். என்ன சொல்றாங்க என்ன பத்தி? அமைதியாவே இருப்பீங்களா? ஆல் ரவுண்டரா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்களாமே, அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க உங்க ஹஸ்பண்ட் இப்படி வெக்கப்படுறாரு? இப்படியா வளர்ப்பீங்க அவரை? அங்க ராணி ஒரு பக்கம் வெக்கப்படுறாங்க, ராஜா ஒரு பக்கம் வெக்கப்படுறாரு. குட் கெமிஸ்ட்ரியா? சமைங்க சமைங்க. ரைட். எல்லாரும் ரொம்ப அருமையா குக் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் வாசனை செம்மையா இருக்கு. இந்த ஹாலே சிக்கன் வாசனையால நிறைஞ்சிருக்கு. எவ்வளவு டேஸ்டியா இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஜட்ஜஸ்க்கு இது ரொம்பவே டஃப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர காம்படிட்டிவா எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் டேஸ்டியா சமைக்க முடியுமோ யோசிச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நீங்க பண்றது கால்குலேட் ஆகும். சோ அதனால பார்த்து நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் டேஸ்ட், உப்பு அதெல்லாம் கரெக்டா பார்த்து செக் பண்ணி போட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல ஜட்ஜஸை கூப்பிட்டுட்டு நான் திரும்ப வரேன். சிவகாமி, சரவணா இப்படி என்னதான் சமைக்கிறான்? எனக்காச்சும் சொல்ல. என்னங்க நீங்க? அதான் நேத்தே சொன்னல, சிக்கன் செங்கோட்டையை தான் சமைக்க போறான்னு. ஓ ஆமா இல்ல அப்பா, வாசனையை வச்சு யார் நல்லா சமைக்கிறாங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாமே நல்லதாம இருக்கு, எதையுமே குறை சொல்ல முடியலையே. பா இத பாருங்க, சாப்பாட்டு விஷயத்துல எதுவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எல்லாரும்? சுமார். டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே வெயிட்டிங்கா தான் இருக்கும். சார் நீங்களே வரீங்களா? வாங்க சார், வாங்க சார். என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் கிரேவி சார். ஓ சிக்கன் கிரேவி, நார்மல் சமையல். ஓகே ஆமா சார். நல்லா இருக்கு, வாசனை நல்லா வருது. தேங்க்யூ சார். என்ன தென்காசி சரவணன் சார், என்ன டிஷ் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? சார் அது நான் சார், இதுக்கு பேரு சிக்கன் செங்கோட்டை சார். இந்த செங்கோட்டைங்கிறது எங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கு சார். அங்க இந்த ஸ்டைல் சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் சார். அப்படியா? சூப்பர், வாசனையே ரொம்ப அருமையா இருக்க. நல்லா பண்ணுங்க. சரிங்க சார். சிக்கன் செங்கோட்டை ஜெயிச்சு கோட்டையில கொடி நாட்டு தான் பார்ப்போம். ஓகே சரிங்க சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அது என்ன கல்தோச ரமேஷ் சார், என்ன சமைக்கிறீங்க? தவா சிக்கன் சார். தவா சிக்கன் ஒரு டிஷ் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் சார்.
சிறப்பு. Thank you, சரி, sir. பண்ணுங்க. Thank you, சமைச்சு சிறப்பு. முடிச்சிட்டு எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். நான் பாக்குறேன். எவ்ளோ திமிரா காரியத்தை சாதிச்சுக்கிறா. எப்படி அத்தைய ஒத்துக்க வச்சிருப்பா? ச்சே, ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இதுக்கு மேல கலந்துக்க மாட்டாருன்னு ஜாலியா இருந்தேன். கடைசியில எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அர்ச்சனா, உன் மனசுல ஓடுறது எல்லாம் உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. கொஞ்சம் முகத்தை ஒழுங்கா வச்சுக்கிறியா?